அஸ்ஸலாமு அலைக்கும். மாப்பிள சம்பா அவல் வச்சு 2 நிமிஷத்தில் ஒரு அருமையான ரெசிபி செய்யலாமா? இதுதான் மாப்பிள சம்பா அவல். இது நம்ம நார்மல் அவலை விட ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ ஒரு பவுலில் அவலை சேர்த்துக்கிறேன். ஸோ அவல் இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்க்கறதுக்கு சிவப்பரிசி அவல் மாதிரி இருக்கும், பட் அது கிடையாது. அவலில் லைட்டாக தூசி இருக்கும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கிடலாம். பொதுவாக வாஷ் பண்ண மாட்டோம். இது லைட்டாக தூசியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால அலசி எடுத்துக்கிறேன், இல்லைனா தேவையில்லை. இப்போது இந்த தண்ணியை வடிச்சிக்கிறேன். இந்த அவலை நம்ம ஊற வைக்கணும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சாதான் அவல் நல்லா ஊறி வரும். இதை ஒரு 5 நிமிஷம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இதில் சேர்க்குறதுக்கு ஒரு அரை மூடி தேங்காயை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் தண்ணி எல்லா சைடுமே நல்லா ஈவனாக படும். இப்போ இதை மூடி போட்டு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இதோட குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஒயிட் அவல் எடுத்துட்டோன்னா அது நைஸ் அவலும் இருக்குது. அதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்தாவே போதும், நல்லா ஊறி வந்துடும். இப்போ இதில் சேர்க்குறதுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதுலேருந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து துருவி வச்சுருக்க தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த காலகட்டத்தில் நம்ம ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக அதிகமான சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த அவலில் நிறைய ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கு. ஸோ சீக்கிரம் பசி எடுக்காது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சர்க்கரையோட அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவங்களோட எலும்பு வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் இது ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. ஹெல்த்தியான அவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஸ்வீட்டாகவும் செய்யலாம், இல்லைனா உப்புமா மாதிரியும் செய்யலாம். அது உங்களோட விருப்பம் தான். இதை மார்னிங் டிஃபனாவோ இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஹெல்த்தியான இந்த ரெசிபியை அடிக்கடி செய்யுங்க.